2019 தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் ஒரு திருத்தம் வந்ததுன்னு சொன்னேன். அதன்படி இந்திய அரசாங்கத்தினுடைய 10 துறைகள் யாருடைய கணக்கிலும் உள்ள போக முடியும். வாட்ஸ்அப் இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி போக முடியும். இங்கிலாந்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட்னு அந்த சட்டத்துக்கு பேர் 2017 வந்துருச்சு. ஆனால் இப்போ துபாய் மாதிரி வளைகுடா நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் வாட்ஸ்அப்பே கிடையாது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், ஆனால் ஆடியோ மெசேஜ் அனுப்ப முடியாது, வீடியோ மெசேஜ் அனுப்ப முடியாது. சீனாவில் கிடையவே கிடையாது. ஆனால் இந்தியாவில் முழுக்க முழுக்க வாட்ஸ்அப்பை கொடுத்துட்டோம். இப்போ நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி வாட்ஸ்அப்பில் நடக்கின்ற பரிவர்த்தனைகள் என்ன, அவர்கள் யார் யாரோடு பேசுகிறார்கள் என்ற தகவல்களை எல்லாம் சேகரித்ததன் மூலமாக கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாயை நாங்கள் கைப்பற்றியிருக்கோம். கிரிப்டோ அசட்ஸ், இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கிரிப்டோ அக்கௌண்ட்ல கொண்டு போய் பணத்தை பதுக்கி வைத்திருக்கின்ற கணக்கெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி பரிவர்த்தனைகள் நடந்து எங்கெல்லாம் சொத்து வாங்கியிருக்காங்கன்றத கூகுள் மேப் ஹிஸ்டரி, கூகுள் மேப் இருக்கு பார்த்தீங்களா, அதை ட்ரேஸ் பண்ண என்னெல்லாம் நீங்க பண்ணிருக்கின்றோம், அதை ஃபாலோ பண்ணி அந்த சொத்தையும் நாங்கள் போய் கைப்பற்றிட்டோம். அப்போ நாங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்னா, ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் உள்ள போய் அந்த கணக்கை உள்ளே உடைச்சி அதில் நடக்கின்ற பரிவர்த்தனைகள் மட்டுமில்லாமல் அவர்கள் யாரோடு பேசுகிறார்கள், என்றைக்கு பேசினார்கள், ஆடியோ எவ்வளோ போயிருக்கு, வீடியோ எவ்வளோ போயிருக்குன்றது உள்ளே போய் பார்க்கறதுக்கு உண்டான அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் இவ்வளோ கண்டுபிடிச்சோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ரெட் இங்கில் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிங்க, கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இமெயிலில் உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க, எல்லா அக்கௌண்ட்லையும் உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க. சட்டப்படி இது சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தகவல் தொழில்நுட்ப சட்டம் திருத்தப்பட்டதுக்கு பின்னாடி 2019க்கு பின்னாடி அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு.